Hello friends, welcome back to Nurses Profile channel. நம்ம இன்னைக்கு மெடிக்கல் கோடிங்னா என்ன இப்போ உள்ள ரீசன்ட்டான டேஸில் வந்து ரொம்ப ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து இந்த மெடிக்கல் கோடிங் மெடிக்கல் பில்லிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு. நிறைய பேர் வந்து இந்த வார்த்தைகளை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படுறோம். மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த மெடிக்கல் கோடிங்னா என்ன, எக்ஸாக்டாக இங்கே வந்து என்ன மாதிரியான ஜாப் இருக்கும், இதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், இந்த ஒர்க்குக்கு போனால் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா, என்ன மாதிரி நம்மளோட சேலரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மெடிக்கல் கோடிங் மெடிக்கல் கோடிங் அப்படின்னா இது வந்து ஏறத்தாழ டிரான்ஸ்லேஷன் மாதிரி. இப்போ வந்து தமிழில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதே மாதிரி வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்கிற மெட்டீரியலை வந்து எப்படி நம்மளோட ஓன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹெல்த் கேர் ஃபீல்டில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கோடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹார்ட் அப்படின்னா இதுக்கு வந்து சிஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இப்போ லங்ஸ் அப்படின்னா எல்ஜி அப்படிங்கிற ஒரு கோடிங் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் டெர்மினாலஜி எல்லாத்தையுமே வந்து இந்த கோடில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது. மெடிக்கல் கோடிங் வேலையை செய்கிறவங்களோட பேர் தான் வந்து மெடிக்கல் கோடர் அப்படிமோ. இந்த மெடிக்கல் கோடரோட மெயின் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் இல்லைனா அந்த மெட்டீரியல் இல்லைனா அந்த ப்ரொசீஜர் இல்லைனா அந்த ஃபைலை வந்து இந்த கோடிங் அப்படிங்கிற இந்த கோட் வேர்டில் வந்து அவங்க அதை எல்லாத்தையுமே மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த மெடிக்கல் கோடோட மெயின் ஜாப். இன்னும் எக்ஸாக்டாக விளக்கமாக சொல்லணும்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே. அந்த பேஷண்ட்டோட பேர் என்ன, அவங்களோட ஏஜ், அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன், அவங்களோட டயக்னோசிஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க, எத்தனை நாள் வந்து டேப்லெட் எடுத்தாங்க, ஃபாலோ அப் என்ன ப்ரொவைட் பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கம் ஃபைலாக வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வச்சுருப்பாங்க. பட் ரொம்ப நாள் போகும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல் வந்துடும், நிறைய வந்து நம்ம டம்ப் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஹார்ட்வேரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஆப்ஷனோட பேர் தான் வந்து மெடிக்கல் கோடிங். இந்த பேஜாக இருக்கக்கூடிய ஃபைலை வந்து சிம்பிள் கோடிங்கில் மாற்றி ஒரு பேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது. இதை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சனோட பேர் தான் என்னன்னா மெடிக்கல் கோடர். இந்த மெடிக்கல் கோடிங் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பெரிய குவாலிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோவோ எனி அதர் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். ஆனால் இந்த வேலை யாருக்கு ஈஸியாக இருக்கும், யாருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் ஹெல்த் கேர் ஃபீல்டு வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட் இல்லைனா ஃபார்மசி படித்த பீப்புளாக இருந்தாலோ, டிஎம்எல்டி இல்லைனா ஏதாவது பேராமெடிக்கல் கோர்ஸ் இல்லைனா நர்சிங் படிச்சிருந்தாலோ இல்லைனா வந்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரிப்பட்ட டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கும் அந்த வேலையை வந்து படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடர்ஸ்க்கான ஸ்பெஷலான ஏதாவது ப்ரோக்ராம் கோர்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம், இந்த கோடருக்குன்னு ஒரு தனியான ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த கோடிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணுறதுல வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், தென் வேல்யூவாக இருக்கும். மீன்ஸ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட சேலரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஏபிசி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து யாரோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கோடர் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மந்தில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன சொல்லி தருவாங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, அதோட ஒவ்வொரு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், ஒவ்வொரு காசஸ், ஒவ்வொரு டெர்மினாலஜி, அதுக்குள்ள கோடிங் பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் முடிய நேரம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நார்மல் வேர்டுக்கும் கோட் வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து திருப்பி நீங்கள் கோடில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டைப்பான கோடிங் கோர்சஸ் இருக்குது. அதாவது சிபிசி அப்படின்னு சொல்லுவோம், சர்டிஃபைட் ப்ரொஃபஷ்னல் கோடர், சிஓசி சர்டிஃபைட் அவுட் பேஷண்ட் கோடர், சிஐசி சர்டிஃபைட் இன்பேஷண்ட் கோடர், சிஆர்சி சர்டிஃபைட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கோடர். இந்த மாதிரி நிறைய சின்ன கோர்சஸ் இருக்குது. பட் ரொம்ப பிரபலமான கோடர் கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏபிசி அப்படிங்கிற கோர்ஸ் தான்.
இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 12,000லேருந்து ஒரு 16,000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஏர்ன் பண்ண முடியும். இனி இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏறத்தாழ ஐடி ஃபீல்டு மாதிரியே இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷனோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து கோடிங் ஃபார்மில் மாற்றி திருப்பி என்ன செய்யணும்னா அதே கம்பெனிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்குள்ளே ஒரு கேபின்குள்ளே நீங்கள் வந்து உட்கார்ற மாதிரி ரொம்ப நீட்டாக ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த கோடிங் வேலை. இந்த கோடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேலையை நான் எங்கே போய் தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர்லேயே வந்து நிறைய இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அதாவது ஹெல்த் கேர் சொல்யூஷன் இல்லைனா ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி, கோடிங் ஆஃபீஸ் அந்த மாதிரிப்பட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து கான்ட்ராக்ட் எடுத்து இல்லைனா அந்த ஃபாரின் கண்ட்ரியிலோட ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப் வச்சு அவங்களோட பேஷண்ட்ஸோட ஃபைல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை நம்மளோட கோடிங் ஃபார்மில் வந்து மாற்றி திருப்பி என்ன செய்வோம் அப்படின்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி கொடுப்போம். இதுதான் இந்த கம்பெனியோட வேலை. இந்த கம்பெனி என்ன பண்ணோன்னா இந்த கோடர் அப்படிங்கிற பர்சன்ஸை வந்து ஹையர் பண்ணி இந்த வேலையை வந்து செய்ய வைப்பாங்க. அதுதான் வந்து நம்மளோட கோடரோட ஒர்க்காகவும் இருக்கும். உங்களோட டியூட்டி ஹவர்ஸ் இல்லைனா சேலரி பேட்டர்ன் பற்றி என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த கோடர் ஒர்க் பண்ணுறவங்களோட டியூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட் டியூட்டியாக இருக்கும். ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். நைட் டியூட்டி அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட்டும் இருக்கும். ஏன் இந்த ஃபீல்டுலேயே வந்து நைட் டியூட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரீஸில் வந்து சில நேரங்களில் வந்து அந்த டைமிங் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த டைம்லேயும் நம்ம என்ன செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இந்த நைட் டியூட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் அங்கே இருக்குது. அதாவது இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து இந்த நைட் டியூட்டிக்கு போகக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஜாப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும்னு வேறு நம்ம சொல்லலாம். இனி இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நர்சிங் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேசிக் பே வந்து 8,000லேருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்குக்கு நம்ம டிஃப்ரெண்டான ஃபீல்டுக்கு போகணும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் பே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து அபவுட் 10 இல்லைனா 12 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா ஏர்ன் பண்ணலாம். சிட்டிஸில் போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு இந்த கோடராக நீங்கள் எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏஏபிசி அப்படிங்கிற கோடருக்குள்ளே அந்த குவாலிஃபிகேஷனான அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோடிங் ஃபீல்டுலேயே வந்து நீங்கள் லாங்காக வந்து சஸ்டெயின் பண்ணலாம். சஸ்டெயின் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக போகும். நல்லா ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, நல்லா உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 20,000 வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியடில் என்ன செஞ்சிடலாம்னா ஏர்ன் பண்ணிடலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப நாளாகவே இந்த கோடிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இப்போ கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன செய்யுங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போ பேராமெடிக்கல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். அவங்களோட கேரியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தென் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.